கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற தலைப்பு இயேசுவை விட்டு விலகி ஓடாதே என்கிற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 66வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்று முதல் இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் இயேசுவை விட்டு விலகி நடக்க ஆரம்பித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, யார் இந்த சீஷர்கள்? இயேசுவோடு கூட நடந்த சீஷர்கள், இயேசு செய்த அநேக அற்புதங்களை பார்த்து மகிழ்ந்த சீஷர்கள். ஆனால் ஏன் இவர்கள் இயேசுவை விட்டு விலகி ஓடினார்கள் என்று நாம் பார்ப்போமேயானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்த பொழுது இவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள், அந்த அற்புதத்தை பார்த்து பிரமித்தார்கள், அந்த அற்புதத்திலிருந்து வந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சில விதமான பரலோகத்தின் ரகசியங்களை குறித்து பேச ஆரம்பித்தார். அவர் இந்த பூமிக்கு வந்ததின் ரகசியத்தை சொல்ல ஆரம்பித்தார். தான் பாடுபட போவதை, தான் மரிக்க போவதை குறித்து பேச ஆரம்பித்தார். தன்னுடைய சரீரத்தை மக்களுக்காக அவர் கொடுக்க போவதை குறித்து பேசினார். தன்னுடைய இரத்தத்தை இந்த மக்களுக்காக கொடுக்க போவதை குறித்து பேசினார். தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் யாரெல்லாம் சாப்பிடுகிறார்களோ, உண்ணுகிறார்களோ, பானம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு நிலையான வாழ்க்கையை கொடுப்பதாக அவர் வாக்கு கொடுத்தார். இந்த வார்த்தைகளை பேசின பொழுது, இந்த வார்த்தைகளை இயேசுவானவர் சொன்ன பொழுது மக்கள் சொன்னார்கள், ஐயோ, இந்த வார்த்தையெல்லாம் கடினமாய் இருக்கிறது, இதை நாம் எப்படி இந்த காரியத்தை நாம் விளங்கி கொள்ளுவது, இதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளுவது என்று சொல்லி அவர்கள் அன்றிலிருந்து ஆண்டவர் இயேசுவை விட்டு விலகி போக ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு கூட்டத்தார் எதிர்க்க ஆரம்பித்தவுடன் அவர்களோடு சேர்ந்து அநேகரும் ஒவ்வொருவராக கூட்டமாக ஆண்டவரை விட்டு விலக ஆரம்பித்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்வோம். இயேசுவோடு கூட நாம் நடப்பது என்பது உண்மையாலுமே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. ஆனால் அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை தடுத்து நிறுத்துவதுதான் பிசாசனுடைய நோக்கமாக இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, ஏதேன் தோட்டத்திலே பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு கூட நடந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எப்படியாவது அவர்களுடைய வாழ்க்கையை அந்த பகுதியிலிருந்து அவர்களை பிரிக்க வேண்டும், அவர்களை வழிவிலக செய்ய வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் தந்திரமாக நுழைந்து அவர்களை ஆண்டவரை விட்டு பிரித்தான். அதுவரை மெல்லிய காற்று அடிக்கும் பொழுது காலை வேளையிலே ஆண்டவரோடு கூட உலாவிக் கொண்டிருந்த இந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான தந்திரமான காரியங்களை பிசாசானவன் செய்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தந்திரமான காரியங்களை பிசாசானவன் செய்வான். எதற்காக? நம்மை ஆண்டவரை விட்டு விலக செய்யும்படி. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலே இயேசுவை விட்டு பிரிக்கக்கூடிய காரியங்கள், என்னென்ன விஷயங்களை பிசாசு தந்திரமாய் செய்திருக்கிறான் யோசித்து பார்ப்போம். அவைகளிலிருந்து நாம் வெளியே வருவோம், ஆண்டவரோடு கூட நடக்கிறவர்களாக என்றைக்கும் காணப்படுவோம். ஆமேன்.